கவினுடைய ஆணவ கொலையை இது ஒரு இந்து இன்னொரு இந்துவை கொலை செஞ்சுட்டானேன்னு எவனுமே வரலை. சேரிகள் எரிக்கப்படுகிற போது இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் மனம் புண்படுகிறதுன்னு ஒருத்தையும் கூட சொல்லலை. வைரமுத்து ஒரு கதாபாத்திரம் பற்றிய விளக்கத்தை சொல்வதற்காக வேண்டி மனைவியை தொலைத்தவன் ராமன் அப்படின்னு கம்பன் கழகத்தில் கம்பனுடைய வார்த்தைகளை திகைத்து நிற்கிற இடம் எப்படி இருந்துச்சுன்னா, அவன் வாலியை மறைந்திருந்து கொன்றான் என்கிற போது அவனுக்கு மனம் பிறழ்ந்து விட்டது, அதாவது புத்தி குறைஞ்சிருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை விளக்குவதற்காக கம்பனுக்கு மேற்கோள் காட்டும் போதெல்லாம் இந்துக்கள் மனம் புண்படுது. கவினை அருவாளை வச்சு சதக்குன்னு வெட்டும் போதெல்லாம் இந்துக்கள் மனம் புண்பட மாட்டேங்குது ஒருத்தருக்குமே. கற்பனை கதாபாத்திரங்களுக்கு இவர்கள் தரக்கூடிய முக்கியத்துவத்தை உயிரோடு இருப்பவர்களுக்கு இவர்கள் தருகிறார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதனால் அப்படி பயணித்தவர் இன்றைக்கு அதிமுகவில் தன்னை அமைப்பு செயலாளர்களாக தன்னை நியமித்ததாகவும், 50க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அமைப்பு செயலாளர், ஒரு ரூபாயை நீ மதிக்கிற மாவட்ட செயலாளர் கூட்டம் மூட்டானா என்னை என்னன்னு கூப்பிட்றதில்ல, பல பேர் இருக்காங்க ஒன்றிய செயலாளர். ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை கோகுல இந்திரா, அதிமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா சொன்னாங்க. கட்சிக்காரங்க என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்னை மதிப்பதே கிடையாது,